அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது அல்ஜீப்ரா. த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 64 ஆர் ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 64ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் சர்வீசஸ் எக்ஸாம் ஆகட்டும், அதே மாதிரி இன்னொன்று ஏதாவது நம்ம பிளேஸ்மெண்ட் ஏதாவது போகிற பக்கம் நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும், அவங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திங்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இதில் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64 ஆர் இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தந்திருக்கிற என்ன ஈக்குவேஷன் தந்திருக்காங்களோ அதை ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதணும். அப்போது என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த மைனஸ் 64 அந்த சைடு போனால் ப்ளஸ் 64 ஆயிரும். அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்க ஈக்குவல் டு 64. அப்போ எந்த ரெண்டு டேட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 64 வருதோ அதுதான் என்னோடய ஆன்சர். அப்போ என்னோடய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 8 × 8 அப்படின்னாலும் எனக்கு 64 தான். ஸோ இதுவே -8 × -8 அப்படின்னாலும் எனக்கு ஆன்சர் 64 தான். அதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். அப்போது என்னோடய ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +or-64, சரி 8 +or-8 இது அப்போது 8 வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 2 தடவை பிறகுனா 64 வரும், மைனஸாக இருந்தாலும் 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 64 தான் வரும். அப்போ என்னோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ +or-8. அடுத்தது, ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 35 இஸ், இதில் எது, ஏதாவது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், தந்திருக்கிற டேட்டா வந்து இப்போ சிம்பிளாக இதை நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு 3 ஸ்தானத்தில் வரும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதையும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு என்ன வரும்னா, இந்த 35 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 35 எழுதிக்கிங்க, -35. ஒரு 2 ஸ்தானத்தை மல்டிப்ளை பண்ணும்போது -35 வரணும், அதே 2 ஸ்தானத்தை ஆட் பண்ணும்போது +2 வரணும். அப்போ நான் இந்த இடத்துல என்னென்ன போடணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 7 5 35, அதே மாதிரி 5 35. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, -35 வரணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன், எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 35 வந்து எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 5 35, 5 7 35. வேறு எப்படி பிரிக்கலாம்னா, 1 × 35 35 தான். ஸோ அப்போ இதில் ஒரு 35 எனக்கு இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஏதோ ஒன்றில் ப்ளஸோ மைனஸோ போட்டோம்னா 1 × -35னா -35 தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், இந்த மிடில் இருக்கிற ஆன்சர் வரணும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 1 -35னா -34 தான் அந்த மிடில் இருக்கிற ஆன்சராக இல்லை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -7 +5. ஸோ 7 5 35, 7 5 35, -7 × +5 -35 இது வந்துருச்சு. இது ரெண்டையும் கூட்டுறேன், -7 +5 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இன்னும் வரும் -2 வரும். ஸோ அப்போ இங்கே -2 தான் இருக்கா, இல்லை +2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7 இங்கே 5 -5 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது 7 × -5 -35 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டையும் கூட்டுங்க, 7 + -5னா 7 -5 2, ஸோ +2. ஸோ இங்கே +2 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எனக்கு +2 ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா, 7ங்கிற ஒரு ஃபேக்டரு, -5ங்கிற ஒரு ஃபேக்டர். அடுத்தது, இதை நம்ம ஈக்குவேட் டு 0ன்னு எழுதிக்கிறோம். x + 7 அப்படின்னு எழுதிட்டு, அடுத்தது x - 5 அப்படின்னு எழுதிட்டு, ரெண்டு 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஒன்று 7 x + 7, இன்னொன்று x - 5. ரெண்டையும் என்ன பண்ணிட்டு எழுதிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு பண்ணுறோம். அப்போ என்ன வரும், x + 7 = 0, x - 5 = 0. இதை தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ x = -7, x = 5. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு வந்து ஈக்குவேஷன், நமக்கு இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆனால் நமக்கு இதில் இந்த மாதிரி x மைனஸ் அப்படிங்கிற டேர்மில் வேணும். அப்போ x + 7 தான் நமக்கு இங்கே வந்திருக்கு, அது இல்லாமல் x - 5 வந்திருக்கு. இது ரெண்டில் எது இருக்குதுன்னு பாருங்கள். x + 7 இருக்கா, இல்லை -7 தான் இருக்குது. ஆனால் x -
5 இருக்குது. அப்போ இது வராது. எக்ஸ் மைனஸ் 5 இங்கே இருக்குது. அப்போது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து எதுனா எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 21 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7ங்கிற ஒரு ஃபேக்ட்ரு கீழே என்ன ஃபேக்ட்ரு வரும், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரு கீழே வரும். என்ன ஃபேக்ட்ரு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எப்படி பண்ணணுமோ இந்த இங்கே ஈக்குவேஷன் எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி இதை பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி பிரித்து எழுதலாம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பெருக்குனா அப்போ 21 வரும், கூட்டுனா -10 வரணும். அப்போ என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 21, ஆட் பண்ணுனா -10 வரணும். அப்போ -7 -3ன்னு போடுறேன். -7 × -3 +21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா, +21. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா மிடில் இருக்கிற ஆன்சர் வரணும். -7 -3னா -10 வந்துருச்சா. அப்போது x - 7 x - 3 அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிறதோட ஃபேக்ட்ரி. x - 7 x - 3 டிவைட் பை இந்த கீழே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஃபேக்டர் ரெடி பண்ணுங்கள். பெருக்குனா இங்கே 1 இருக்கிறத அர்த்தம், 1 12. அப்போது பெருக்குனா 12 வரணும். ஆடு பண்ணோம்னா ரெண்டு வேல்யூ ஆடு பண்ணோம்னா -7 வரணும். இப்போ -4 -3 -4 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 12 ஆயிடுச்சுங்களா. பெருக்குனா +12 ஆயிடுதா. ரெண்டு ஆடு பண்ணோம்னா -7 ஆயிடுமா. இங்கே மிடில் இருக்கிற வேல்யூ வந்துருச்சா. அப்போது x - 4 x - 3. இப்போ இது ரெண்டு காமனாக இருக்கா, -3 -3 கேன்சல் பண்ணிக்கோங்க. மேலே x - 7 இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, இருக்குது. கீழே இருக்கிறது என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. கீழே x - 4 ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போது x - 4 தான் கரெக்டான ஆன்சர்.